Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் 10th பாலிட்டி லெசன் 3 மாநில அரசு இந்த பாடத்திற்கான முக்கியமான 30 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் 10th சப்ஜெக்ட்லேயே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்க்கு லெசன் வைஸாக முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் பாருங்கள். அதே போல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்க்கு ஒவ்வொரு வகுப்பு வாரிய டேர்ம் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே போல் தமிழ்லையுமே நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை வரை இருக்கலாம்? தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை வரை இருக்கலாம்? விடை ஆப்ஷன் டி 36. கேள்வி 2, ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என கூறும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் ஏ 216 சட்டப்பிரிவு. கேள்வி 3, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? விடை ஆப்ஷன் டி 1957. கேள்வி 4, எங்கு அமைந்துள்ள உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக உள்ளது? எங்கு அமைந்துள்ள உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக உள்ளது? விடை ஆப்ஷன் சி சென்னை. கேள்வி 5, சட்டமன்றம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எத்தனை இருக்க வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எத்தனை இருக்க வேண்டும்? விடை ஆப்ஷன் டி 500. கேள்வி 6, மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி 7, எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது? எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது? விடை ஆப்ஷன் பி 1977ஆம் ஆண்டு. கேள்வி 8, பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார்? பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார்? விடை ஆப்ஷன் பி 5. கேள்வி 9, மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார்? விடை ஆப்ஷன் பி முதலமைச்சர். இதுவே பேரழிவு தலைவர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னா அதுக்கான உரிமை கொண்டவர் யாருன்னா ஆளுநர். இதுவே இந்திய அளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையான வந்தால் முதலமைச்சருக்கு பதிலாக பிரதமர் வருவார். இதுவே இந்திய அளவில் பெயரளவு அப்படின்னு சொல்லி கேட்டால் குடியரசுத் தலைவர் வருவார். கேள்வி 10, மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் யார்? மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஆளுநர். கேள்வி 11, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் சி 161. ஓகேவா? கேள்வி 12, தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு.
எந்த ஆண்டு நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா விடை ஆப்ஷன் ஏ 1986. தமிழ்நாடு மேலவை நீக்க சட்டம் ஓகேவா நடைமுறைக்கு வந்த ஆண்டு இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் அதுக்கான விடை 1986. கேள்வி 13. எந்த ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? எந்த ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? விடை ஆப்ஷன் பி 1862 ஆண்டு. கேள்வி 14. தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? விடை ஆப்ஷன் சி 235. கேள்வி 15. பண மசோதாவினை டேஸில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? பண மசோதாவினை டேஸில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? விடை ஆப்ஷன் பி கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். கேள்வி 16. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் சட்ட மேலவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் சட்ட மேலவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? விடை ஆப்ஷன் சி 36. கேள்வி 17. இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை பெற்றுள்ளது எது? இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை பெற்றுள்ளது எது? விடை ஆப்ஷன் சி உயர் நீதிமன்றம். கேள்வி 18. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு இருக்க வேண்டும்? முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு இருக்க வேண்டும்? விடை ஆப்ஷன் ஏ 15% தான் இருக்கணும். அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவரையும் சேர்த்தே 15% தான் இருக்கணும். கேள்வி 19. ஈரவை சட்டமன்றங்களை பெற்றுள்ள மாநிலங்கள் எத்தனை? ஈரவை சட்டமன்றங்களை பெற்றுள்ள மாநிலங்கள் எத்தனை? விடை ஆப்ஷன் பி 7. உங்களுக்கான கொஸ்டின் அந்த 7 மாநிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க ஓகேவா. கேள்வி 20. அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் பி 152 முதல் 237 வரை. கேள்வி 21. எங்கு அமைந்துள்ள உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக உள்ளது? எங்கு அமைந்துள்ள உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக உள்ளது? விடை ஆப்ஷன் சி சென்னை. கேள்வி 22. உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் சி 226 மற்றும் 227. கேள்வி 23. அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எது? அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் பி 226. கேள்வி 24. எந்த ஆண்டுக்கு பின் தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது? எந்த ஆண்டுக்கு பின் தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கியது? விடை ஆப்ஷன் ஏ 1950 ஆண்டு ஓகேவா. கேள்வி 25. ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது?
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை ஆப்ஷன் பி 157 மற்றும் 158. கேள்வி 26. ஆளுநருக்கான சிறப்புரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆளுநருக்கான சிறப்புரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் சி 361 1வது சட்டப்பிரிவு. கேள்வி 27. மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என கோரும் சட்டப்பிரிவு எது? மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என கோரும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 213. கேள்வி 28. குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநிலத்தில் நேரடியாக ஆட்சி செய்பவர் யார்? குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநிலத்தில் நேரடியாக ஆட்சி செய்பவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஆளுநர். ஒரு அவசர சட்டம் போட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பதிலாக யார் நேரடியாகவே மாநிலத்தை அவரோட இடத்துல இருந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னா ஆளுநர் ஆட்சி செய்வார். கேள்வி 29. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் பி 154. ஃபைனல் கொஸ்டின். கேள்வி 30. சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் சி 169. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோவோட எண்டில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் 10th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்க்கு லெசன் வைஸாக முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்கை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் February 11 ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.